ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10:45 ஆகுது. என் வீட்டுக்காரருக்கு நான் தோசை ஊற்றுறேன். அவர் 11:30 தான் வருவார். அவருக்காக தான் தோசை ஊற்றுறேன். இந்த டயத்தில் என் பையனும் தூங்க மாட்டான். அவன் எனக்கு எங்கே தூங்கியிருக்கான். அவங்க அப்பா வரணும். அவங்க அப்பா வந்து தான் தலையெடுத்து தூக்கமே வரும். தோசை ஊற்றுறேன். நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்குது. அந்த மீன் குழம்பு தாங்க இன்னைக்கு. நான் எவ்வளோ நேரம் படுன்னு சொல்கிறேன். என் பையன், இந்த பையனுக்கு தூக்கமே வராதுங்க. தோசை ஊற்றுறேன். ஏய், கொஞ்சம் மொறுன்னு தோசை சுட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிட்டா சுட்டா கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் அப்படியே மொறுன்னு இருக்கும் தோசை. அதனால தான் கொஞ்சம் மொறுன்னு சுடுறேன் நான் தோசையை. நீங்கள் இந்த மாதிரி நைட்டில் 11 மணிக்கெல்லாம் ஊற்றிடுவேன். 11 ஆகிடும் ஊற்றுறதுக்கு. அப்போனா கொஞ்சம் வரத்துக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்ட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வாள், எந்திரி தோசை ஊற்றுன்னு சொன்னதுனால ஊற்றுறாங்க தோசையை. இரு, தோசை பாருங்க. அவ்வளோதான், மாவும் காலி. மாவும் அரைக்கணும். இன்றைக்கி ஊற வச்சாலும் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டேன்னா நாளைக்கு தோசை செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நைட்டுக்கு டிஃபன் ஊற்றணும்ல, அதனால். என் பையனுக்கு மட்டும் தூக்கமே வராது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாண்டுக்கெல்லாம் சீக்கிரமாக தூங்குதுங்களா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டு வாண்டு தூங்கவே தூங்காது. சரியான வாண்டுனா வாண்டு, பயங்கரமான வாண்டு. உங்களுக்கெல்லாம் குளிர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியான குளிருங்க வீட்டில். ஃபேன் போட்டுட்டே இருக்கிறதா இருக்கு. என் பையன் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன்றான். ஃபேன் போட்டுகிட்டே தான் இருக்கேன். அவ்வளோதாங்க, தோசை ஊற்றி முடிச்சாச்சு. பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த தோசை மட்டும் மொறுன்னு வரல.